இங்க இருக்கிறவரை டே பை டே பிரச்சனையை சந்திக்கணும், சவால்களை சந்திக்கணும். பிரச்சனையை ஆளுவதற்கு இடம் கொடுக்கலாம், சமாதானம் ஆளுவதற்கு இடம் கொடுக்கலாம். உணர்ச்சிகள் ஆளுவதற்கு இடம் கொடுக்கலாம், அல்லது சமாதானத்தை கொண்டு உணர்ச்சியை நான் ஆளுகை செலுத்தலாம். இது எதை சார்ந்து இருக்கிறதுனா நான் எடுக்கக்கூடிய தீர்மானம். தேவ சமாதானம் இருதயங்களை ஆளக்கடவுது. சொல்லும் பொழுது சமாதானம் சொல்லல, தேவ சமாதானம். இன்னைக்கு உலகத்தில் இருக்க சமாதானம் சூழ்நிலைகளை சார்ந்தது, உணர்ச்சிகளை சார்ந்தது. உணர்ச்சி நல்லா இருக்கு, சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு நிம்மதியா இருக்காம்பா. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, ஒரு சண்டை சச்சரவு இல்லை, அப்பாடா இன்னைக்கு தாண்டா குடும்பம் வந்து நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு கூக்குரல் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு காலிலிருந்து கணவன் மனைவி சண்டை கிடையாது, பிள்ளைகள் சரியா இருக்காங்க. இப்போ என்ன இருக்குன்னா நிம்மதியா இருக்கு. அது சூழ்நிலைகளை சார்ந்தது. இந்த தேவ சமாதானங்கிறது சூழ்நிலைகளை சார்ந்தது கிடையாது, தேவனோட இருக்க உறவை சார்ந்தது. அதனாலதான் சமாதானம் உங்களை இருதயங்களை ஆளக்கடவன் சொல்லல, தேவ சமாதானம். தேவன் எந்த சமாதானத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுதுன்னு இருக்கு. எல்லாமே சரியா போகுது கிடையாது. சில இடத்துல பினான்சியல் லாஸ் ஆகலாம், பணம் இழப்பீடு ஆகலாம். 40,000 இழந்தா கூட ஐயோ அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகள் சரியா இருந்தா சமாதானம் இருக்கணும், பிள்ளைகள் சரியா இருந்தாலும் சரியா இல்லாட்டாலும் எனக்குள்ள இருக்க தேவ சமாதானம் காக்கப்பட்டிருக்கணும். கவனிங்க, தேவ சமாதானம் இருதயங்களில் ஆளக்கடவுது. இது வந்து இயற்கையான சமாதானம் கிடையாது, சூப்பர் நேச்சுரல், தேவற்றந்தே வருகிறது. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார், என் சமாதானத்தை வச்சு போறேன், உலகம் கொடுக்க முடியாது, உலகம் எடுத்துட முடியாது. உலகத்தில் இருக்க பிரச்சனைகள், சூழ்நிலைகள், சவால்கள் எடுக்க முடியாது. உலகத்தில் இருக்க சூழ்நிலைகள் நல்லா இருக்கு, எல்லாமே பணம் வரத்து இருக்கு, எல்லாமே பிள்ளைகள் சரியா இருக்காங்க, அதனால சமாதானமா இருக்கு. இது உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்க முடியாது. புயலின் மத்தியிலையும் நிம்மதியா ஒருத்தர் படுத்து தூங்கினார் பார்த்தீங்களா, அந்த சமாதானத்தை வச்சு போறேன். அதே சமாதானத்தை வச்சு போறேன். இது உலகம் கொடுக்க முடியாது, உலகம் எடுக்க முடியாது. இந்த சமாதானம் எங்க இருக்குன்னா ஆவியில இருக்கு. கவனிச்சவங்க, இது ஆவியில தான் டெபாசிட் பண்ணப்படுகிறது. இது வந்து தேவனுக்கு நமக்கு இருக்க உறவின் அடிப்படையில் ஆவிதான் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. மனதா ஆவியா? ஆவிதான் கழுவப்பட்டு, ஆவியில தான் தேவ சமாதானம் உண்டா இருக்கிறது. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குங்கிறார், அது எங்க இருக்கு? ஆவி. கலாத்தியர் சொல்றார், ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியினுடைய கனி, இது ஆவிக்குள்ள இருக்கிற கனி. இந்த ஆவிக்குள்ள இருக்கிற கனி தேவன் மூலமா வந்தது. சொன்னது புரியுதுங்களா? இது இயற்கையானது கிடையாது, இது சூப்பர் நேச்சுரல், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய தேவ சமாதானம். கவனிக்கிறீங்களா? முதல்ல எப்படி வந்துச்சுன்னா அவர் சிந்தின ரத்தத்தினாலே தேவ சமாதானம் என் இருதயத்தில், என் ஆவியில உண்டாயிருக்கிறது. ரெண்டாவது காரியம் அதே வசனம் தான். தேவ சமாதானம் இருதயங்களை ஆளக்கடவுது. ஆளக்கடவுது ஆங்கில பைபிள் அழகா இருக்கும். லெட் த பீஸ்னா அந்த பீஸை அனுமதிக்கணும். உள்ள அந்த பீஸ் என் இருதயத்துக்குள்ள வருவதற்கு நான் தெரிந்தெடுக்கணும். ஆவியில சமாதானம் இருக்கா? இந்த ஆவியில் இருக்கிற சமாதானம் என் மனதுக்குள்ள, என் இருதயத்தில் வருவதற்கு நான் அனுமதிக்கணும். சாய்ஸ் யார் கையில் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். பயம் ஆளுகை செலுத்துவதற்கு இடம் கொடுக்கலாம் இருதயத்தில், கலக்கம் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்கலாம், விரக்தி ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்கலாம். அதற்கு பதிலாக தேவ சமாதானம் என்னை ஆளுவதற்கு நான் இடம் கொடுக்கணும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுதுன்னா நான் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் அதற்கு இடம் கொடுக்காத வரை, அது உள் நுழைந்து என் வாழ்க்கையில என் மனதை, சிந்தையை ஆளுகை செலுத்துறதுக்கு இடம் கொடுக்கலன்னா சமாதானம் மனதை ஆளுகை செலுத்தாது. கவனிங்க, ஆனால் கிறிஸ்தவத்தில் பல ஆண்டுகளாக சபைக்கு போற மக்களுக்கு சமாதானம் ஒரு சாய்ஸ்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஆவியில சமாதானம் இருக்குங்க. ஆவியில் இருக்கிற சமாதானம் என் மனதுக்குள்ள வருவதற்கு என்னுடைய சாய்ஸ், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் அநேக மக்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் நான் காலையில் எழுந்து நிற்கும் போது எல்லாமே சரியா மாறிடும். மனைவி மாறிடுவா, பிள்ளை மாறிடும், பிரச்சனை மாறிடும், குடும்பம் மாறிடும், எல்லாமே மாறிடும். நான்
சமாதானமா இருப்பேன். நீங்க இந்த உலகத்துல எதை டச் பண்ணாலும் பிரச்சனை இருக்கும் இல்ல. ஊழியத்தை ஆரம்பிச்சு பாருங்க, வாலண்டியரா நிறைய பிரச்சனை வரும். என்னன்னு காரியம், பிசினஸ் ஆரம்பிங்க, என்னன்னாலும் பிரஷரை சந்திக்கணும், போராட்டங்களை சந்திக்கணும், சவால்களை சந்திக்கணும். சொல்றது புரியுதுங்களா? பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. நான் பல முறை சொல்லிக்கல, பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா அங்கேதான் கண்ணீர்லாம் தொடச்சிருவாங்க. இங்க இருக்கிறவரை டே பை டே பிரச்சனையை சந்திக்கணும், சவால்களை சந்திக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? பிரச்சனையை ஆளுவதற்கு இடம் கொடுக்கலாம், அல்லது சமாதானம் ஆளுவதற்கு இடம் கொடுக்கலாம். உணர்ச்சிகள் ஆளுவதற்கு இடம் கொடுக்கலாம், அல்லது சமாதானத்தை கொண்டு உணர்ச்சியை நான் ஆளுகை செலுத்தலாம். இது எதை சார்ந்து இருக்கிறதுனா நான் எடுக்கக்கூடிய தீர்மானம். எந்த உறவுனாலும் சண்டை இருக்குங்க, சண்டை இருக்காதா? நண்பர்கள், உயிர் நண்பர்கள், சண்டை வராது. என்னன்னாலும் ஒன்னே ஐயோ என் சமாதானமே போச்சு. எங்க போச்சு? அது போகவே போகக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால் வந்தாலும் என் மனதில் சமாதானம் ஆளுவதற்கு நான் தெரிந்தெடுக்கணும், நான் சூஸ் பண்ணணும்.